ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 26வது நாள் மாலே மணிவண்ணா அப்படிங்கிற இந்த பாசுரத்துக்காக திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகள் என்ற தலைப்பிலே நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த பாசுரத்துக்கு பிரத்யேகமாக எந்த ஒரு ஐதிஹ்யமோ வார்த்தையோ காட்டப்படவில்லை. இருந்தாலும் ஆறாயிரப்படியிலே சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளிச் செய்த ஒரு ரசமான உபமானம்னு வேணா வச்சுக்கலாம். அதை அனுபவிச்சுட்டு அடுத்த பாசுரத்துக்கு ஒரு ஐதிஹ்யம், அதுவும் ரொம்ப ரொம்ப ராசிக்கியமான பராசர பட்டரால் அருளிச் செய்தப்பட்ட ஒரு ஐதிஹ்யத்தையும் நாம் இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம். இப்போ இந்த மாலே மணிவண்ணாங்கிற பாசுரம் முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தது? ஆண்டாள் நாச்சியார் எல்லா தோழியும் எழுப்பின்ட்டா, நேரா கிருஷ்ணனுடைய கிரகத்துக்கு வந்தார்கள். அங்கே நந்தகோபர், யசோதா, பலராமர் இவர்களை எல்லாம் பற்றி நப்பின்னை பிராட்டியை பற்றி கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவையும் எழுப்பிட்டா. அவனை எழுந்து 4 அடி வைத்து வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய அவனும் அப்படி எழுந்து வரான். அதற்கு மங்களாசாசனம் அனைத்தும் செய்தார்கள். அப்படி மங்களாசாசனம்லாம் செஞ்சுட்டு இந்த பாசுரத்திலே இந்த நோன்புன்னு தானே சொல்லிட்டு வரா, அந்த நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை வேண்டி பெறுகின்றார்கள் இந்த பாசுரத்திலே. இப்போ என்னெல்லாம் உபகரணம் கேட்டா அப்படின்னா, மார்கழி நீராட்டத்துக்கு என்னெல்லாம் வேணும்னாக்க, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமேன்னு, உன்னுடைய அந்த பாஞ்ச சன்னியம் இருக்கு இல்லையா, எப்படி வெள்ளை இருக்கு, அதை போல சில சங்கல்லாம் எங்களுக்கு வேண்டும். அதற்கு மேல பறையுடைய உட்பொருள் கைங்கரியம், ஆனா இங்க வாத்தியம்னு கூட எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய பறை, அதை போல எங்களுக்கு ஒரு பறை வேண்டும். கோல விளக்குனாக்க மங்கள தீபங்கள், கொடி துவஜங்கள், விதானம்னாக்க ஷாமியானம்னு சொல்றோமே மேற்கட்டி, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு இந்த உபகரணங்களை எல்லாம் பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்திலே இவை அனைத்தையும் நீ அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கும் இடத்திலே எந்த திருநாமத்தை சொல்லி அழைத்து விண்ணப்பிக்கின்றார்கள்னு கேட்டா, மாலே மணி வண்ணா என்று அழைத்தாள். மாலே மாலே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆஸ்ரித வியாமோகம் உடையவனே. ஆஸ்ரிதர்கள்னாக்க அவனுடைய அடியவர்களின் பேரிலே அப்படி ஒரு வியாமோகம்னாக்க ஒரு அவர்களுக்கு பரதந்திரப்பட்டவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி மாலேன்னு சொல்லி அழைக்கிறா. சுப்ரீம் பெனவலன்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இப்படி ஆஸ்ரிதர்களுக்கு பக்ஷபாதியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு பரதந்திரப்பட்டவனாக இருந்துதானே கிருஷ்ணாவதாரம் முழுக்க 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 பாக்குறோம். பாண்டவர்களுக்காக இவன் என்ன செய்யலன்னு தானே கேட்கணும். தூது செல்கின்றான், தேரோட்டுகின்றான், அந்த குதிரைக்கெல்லாம் லாடம் கட்டுறான், நீர் காண்பிக்கின்றான், இரவை பகலாக்குகின்றான். திரௌபதியினுடைய மங்கள சூத்திரத்துக்காக அவன் செய்யாத காரியங்கள் என்ன, பொய் சொல்றான், உண்மை சொல்லி என்று இப்படி தன்னை அழியமாறி செய்து அவர்களை காத்தான் இல்லையா. அப்போ இதுதான் அந்த ஆஸ்ரித பக்ஷபாதம், ஆஸ்ரித வியாமோகம். அதை எடுத்து காட்டக்கூடியது. அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே அவனுடைய பிரதான கல்யாண குணமான இந்த ஆஸ்ரித பக்ஷபாதத்தை எடுத்து காட்ட கூடிய சொல் திருநாமம் தான் இந்த மால். அதை ஆண்டாள் நாச்சியார் இங்கே வெளிக்காட்டுகின்றாள். இது எப்படின்னா, ஸ்ரீராமாயணத்திலே ராமபிரானுடைய பிரதான கல்யாண குணமாக எது இருந்தது அப்படின்னு கேட்டா, சரணாகத வத்சலனாக இருந்தது. சகிருத் ஏவ பிரபன்னாய தவாஸ்மி இது யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் விரதம் மம என்று விரதம் பூண்டிருந்தான். ஒருமுறை சரணம் என்று சொல்பவர்களை அனைத்து நேரத்திலும் அனைத்து காலத்திலும் கைவிடாமல் இருப்பேன் என்று விரதம் பூண்டிருந்தான் இல்லையா. அப்போ சரணாகத வத்சலன்னு அவனை முதலில் சரணாகத வத்சலன் என்று ஸ்ரீராமாயணத்திலே அழைத்தது சீதா பிராட்டி தான். அப்போ கிருஷ்ணாவதாரத்திலே அவனை மாலே என்று அந்த பிரதான குணமான ஆஸ்ரித வியாமோகம் வெளிப்படும்படியாக இங்கே ஆண்டாள் நாச்சியார் அதை வெளிக்காட்டி அழைக்கின்றாள். இது எப்படி அப்படின்னாக்க, ஸ்ரீராமாயணத்திலே அவனுடைய ராமபிரானுடைய பிரதான கல்யாண குணமான சரணாகத வத்சலன் என்பதை சீதா பிராட்டி வெளிக்காட்டியது போல என்று இதைத்தான் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் நமக்கு அந்த உரையிலே எடுத்து காண்பிக்கின்றார். இப்போ ஸ்ரீராமாயணத்திலே இருக்கிறதுனால அடுத்த பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்ந்து இந்த பாசுரத்துக்கான ஒரு ரசமான ஒரு நிர்வாகம், 2 நிர்வாகங்களை நாம் இப்பொழுது அனுபவிக்க உள்ளோம். இப்போ இங்க என்ன கேட்டா, நோன்புக்கு தேவையான உபகரணங்கள்னா டூல்ஸ் இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டா. அடுத்த பாசுரத்துல நோன்பே செய்யாமல் நோன்பெல்லாம் முடிந்து விட்டது, அதனால எங்களுக்கு சன்மானம் தா என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்க இருக்கிறார்கள். இது எந்த விதத்துல நியாயம்னு கேட்டா, நன்னா புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு நோன்பு என்பது ஒரு வியாஜம் தானே, எக்ஸ்கியூஸ் தானே. முதல் பாசுரத்திலே என்ன சொன்னார்கள்? நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று. அந்த கிருஷ்ணானுபவம், பறைன்னு சொல்லக்கூடிய கைங்கரியம் அவனுடைய திருவடிகளிலே, அதுவும் அவனுடைய உகப்புக்காக செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு உபேயம்.
அடைய வேண்டிய இலக்கு. நோன்பு ஒரு வியாஜமா வச்சுண்டு அதுக்காக இவன் கிட்ட உபகரணம் எல்லாம் கேட்கறதுக்கு வந்தா அவனோட பேசலாமே, அவனோட கிருஷ்ணானுபவம் செய்யலாமே, அவனுக்கு மங்களாசாசனம் செய்யலாமே என்று இந்த காரணத்தை வைத்துதான் வந்தார்கள். வந்த வேலை முடிஞ்சிடுத்து. அவனை பார்த்தாச்சு, அவனுக்கு மங்களாசாசனம் சொல்லியாச்சு, அவன்கிட்ட பேசியாச்சு. இப்போ அவன்கிட்ட பறை தானே வேண்டணும். அதனால என்ன சொன்னா, நோன்பு நோன்புன்னு சொன்ன அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. நோன்பு முடிச்சா சன்மானம் தரணும், எங்களுக்கு சன்மானத்தை நீ தருவாயாக என்று பிரார்த்திக்கின்றார்கள். யாம் பெரும் சன்மானம்னு பிரார்த்திக்கிறா. இப்போ இந்த இடத்துக்கு தான் அற்புதமாக 2 நிர்வாகங்கள் காட்டப்பட்டது. எப்படின்னா, ஸ்ரீராமாயணத்திலே சீதா பிராட்டியும் ஒரு சன்மானத்தை ராமபிரானிடத்தே இருந்து பெற்றாள். எந்த இடம்? அயோத்தியா காண்டத்திலே ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முடிவாகிவிட்டது. பட்டாபிஷேக நாள், யுவராஜ பட்டாபிஷேக நாள். அப்போ சுமந்திரர் வந்துருக்கார். தசரதர் சக்கரவர்த்தியினுடைய ஆணை ராமபிரானை அழைத்து வர வேண்டும் என்று. ராமபிரான் நன்னா தயாராகி தோள் மாலை எல்லாம் அணிந்து கொண்டு அந்த ஊஞ்சல்ல அப்படி வீற்றிருக்கின்றான் ராமபிரான். அப்பொழுது அந்த கட்டளை வர எழுந்துண்டு இப்போ அந்த ராஜசபைக்கு ராமபிரான் போகணும், அவருடைய திருமாளிகையில இருந்து. அப்போ அப்படி கிளம்பி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ராமபிரானுடைய அந்த நடை அழகுக்கும் ராமபிரானுடைய வடிவழகுக்கும் மங்களாசாசனம் செய்து கொண்டே சீதா பிராட்டி அவனை பின்தொடர்ந்து வருகின்றாள். அப்படி வந்து அந்த மங்களாசாசன பாசுரம், அதாவது சீதா பிராட்டி ராமபிரானை மங்களாசாசனம் செய்த ஸ்லோகம் எதுனாக்க, பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷனா ஆத்வாரம் அனுபவ்ராஜ மங்களானி அபிதத்யுஷி என்று சீதா பிராட்டி அந்த துவாரம் வரைக்கும் வந்துட்டாலாம், மங்களாசாசனம் செய்து கொண்டே வருகின்றாள். அப்போ வந்த உடனே அவளுக்கு ஒரு சன்மானமாக பதி சம்மானிதா சீதா என்று தன் கணவனால் ஒரு பரிசு அளிக்கப்பட்டாள், ஒரு பரிசை பெற்றாள். என்ன பரிசு அதுன்னு கேட்டா, சுவாமி கூரத்தாழ்வானுடைய நிர்வாகம், ராமபிரான் மாலை போட்டு இருந்தான் இல்லையா, அந்த தோள் மாலையை எடுத்து தன் தோளிலே இருந்து அந்த தோள் மாலையை எடுத்து சீதையினுடைய தோளிலே இட்டாராம் ராமபிரான். இதுதான் சீதா பிராட்டி பெற்ற சன்மானம் என்று சுவாமி கூரத்தாழ்வானுடைய நிர்வாகம். சுவாமி பராசர பட்டர் இதற்கு ஒரு படி மேல போயிட்டார். ஏன்னா ராசிக்கியம் உடையவர். அவர் ஒரு படி மேல போய் சொன்னாராம், ராமன் வடிவழகை கண்களால் பருகி கொண்டு, அதனால்தான் சீதா பிராட்டிக்கு கண் அழகு, விசாலாட்சின்னு ஒரு திருநாமம், அசிதேக்ஷனான்னு ஒரு திருநாமம். அந்த ராமனுடைய அழகை பார்த்து 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 அவளுடைய கண்கள் அவ்வளவு பெருசா இருக்குமா. அதே தானே யசோதைக்கும் அனுபவிச்சோம், முதல் பாசுரத்திலேயே அனுபவிச்சோம் இல்லையா. இப்படி ராமபிரானுடைய அந்த அவளுக்கு யசோதைக்கு கண்ணனுடைய அழகை பார்த்து 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 ஏறார்ந்த கண்ணியாக இருந்தாள். இங்க ராமபிரானுடைய கண்ணழக, அவனுடைய அழகெல்லாம் பருகின அந்த கண்கள்னால சீதா பிராட்டி அசிதேக்ஷனாவாக இருக்கா இல்லையா. இப்படி அவனுடைய வடிவழகை கண்களால் பருகிக்கொண்டு பின்தொடர்ந்து வாசல் வரை வந்து விட்டாள். படிதாண்டா பத்னியாக இருக்கக்கூடியவள் இந்த சீதா பிராட்டி. அதனால படி தாண்டி வந்துவிடக் கூடும் என்று அஞ்சி தன் தோள் மாலையை அவள் கழுத்தில் இட்டு விட்டு ராமபிரான் அவள் கால்களை தொட்டு நில் என்று கூறினாராம். இது இவருடைய நிர்வாகம். இதுதான் சீதா பிராட்டி பெற்ற சன்மானம் என்று அருளிச் செய்கின்றாள். அன்பினால் அவள் காலை தொட்டதுதான் அவளுக்கு ராமபிரான் அளித்த பரிசு என்று அதி அற்புதமாக நிர்வாகித்து காட்டினார் சுவாமி பராசர பட்டர். இதை போல ஆண்டாள் நாச்சியாரும் இங்க என்ன வேண்டானாக்க, அந்த மாலைய எங்களுடைய கழுத்துல போடக்கூடாதா, உன்னுடைய தோல் மாலையை கிருஷ்ணா எங்கள் கழுத்திலே நீ ஆசையோட வந்து போடக்கூடாதா, அதை நீ எங்களுக்கு சன்மானமாக அளிக்கக்கூடாதா என்று கேட்பதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. நாளைய தினம் இதே யான் பெரும் சம்மானத்துக்கு சுவாமி பராசர பட்டருடைய ஒரு ஐதிஹ்யம் 6000 படியிலிருந்து, ஒரு சம்வாதம் 3000 படியிலிருந்து அனுபவிக்க உள்ளோம். நாளைய தினம் அடியேன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.